வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல சுவையான நல்ல ஹெல்த்தியான சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2.5 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சவ்வரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போது சவ்வரிசியும் கடலைப்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கடலைப்பருப்பு, சவ்வரிசி, சேமியா எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா எல்லாம் 3 சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரம் 5 வெல்லம், அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பெரிய வெல்லமாக இருக்குது, அதனால் 5 போடுறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 6 வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இதில் 5 வெல்லம் பெருசாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்குறேன். இது இடிக்கலை, அப்படியே முழுசாகவே போட்டிருக்கிறேன். அப்படியே சூடு ஏற ஏற கொதிக்க கொதிக்க அது கரைஞ்சிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான பாயாசம் ரெடி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.